கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலையில் நாம் தியானிக்கிற வசனம் மத்தேயு 8வது அதிகாரம் 15வது வசனம். இந்த வாரம் இந்த மிராக்கிள் என்ற தலைப்பில் நாம் இந்த அதிகாரங்களிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவள் கையை தொட்டவுடனே ஜூரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று வாசிக்கிறோம். இதே மத்தேயு 8வது அதிகாரத்தில் ஏற்கனவே நாம் 2 அற்புதங்களை குறித்து நம்ம பார்த்துட்டோம். இது இந்த சாப்டரில் 3வது அற்புதமாகும். 2 வசனத்திலே இந்த அற்புதத்தை பற்றி வசனம் 14, 15 சொல்லப்பட்டுள்ளது. இன்றைக்கி நம்ம பார்க்குற மெடிடேஷன் வேர்டு மொத்தம் 2 வசனத்திலேயே ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். அதான் 14, 15. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜூரமாய் கிடக்கிறதை கண்டார். இதற்கு அடுத்த வசனம்தான் நம்முடைய டுடேஸ் மெடிடேஷன் வேர்ட். ஸோ இந்த அற்புதத்தை முந்தைய அற்புதத்துடன் ஒப்பிடும்போது அங்கு அவர் ஒரு வார்த்தையால் குணப்படுத்துகிறார். நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தா பேதுரு மாமி ஜூரமாக இருக்கிறாங்க. அவருடைய ஒரே ஒரு தொடுதலாலே ஜூரம் அவளை விட்டு நீங்கிட்டு என்று வாசிக்கிறோம். நேற்று ஒரு வார்த்தையை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி ஒரே தொடுதலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்போ இங்கே பார்க்கும்போது இயேசுவால் நோயுற்றவர்களை தொட்டு அவரை குணப்படுத்த முடிகிறது. தூரத்திலிருந்து தன் வார்த்தைகளை அனுப்பி அவர் சுகமாக்குகிறார். அவரை பார்க்காமலே சுகம் கிடைக்கிறது. நம்ம எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் இயேசு அதை ஒரு அக்கறையாகவும் முழுமையாகவும் செய்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஏன்னா அவர் வந்த ரீசனே அதுதான். வசனம் 15 பார்க்கும்போது தொட்டார், எழுந்திருந்தாள், பணிவிடை செய்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே 3 விதமான செயல்கள் நடக்கிறது. நம்மளுக்கு வசனம் பார்த்திங்கன்னா வெறும் 2 வசனம்தான். 2 வசனத்திலே ஒரு அற்புதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம தியானிக்கணும். நம்ம தியானிக்கும் போது கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். அவள் முழுமையாக குணமடைந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று வாசிக்கிறோம். அப்போ இயேசு கொடுக்கிற சுகத்தை இங்கே பார்க்கும்போது ஒரு முழுமையான குணப்படுத்துதல் அங்கே அவளுக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு அவள் சிக்கானா, அவளுக்கு இந்த மாதிரி ஆச்சு, எதுவுமே பைபிளில் அவங்கள பற்றி குறிக்கப்படலை. ஏன்னா பைபிள்லே கொடுத்துருக்கு. அவர் செய்த அற்புதங்களெல்லாம் சொன்னால் இந்த பைபிளே முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் அற்புதங்களை செய்திருக்கிற அநேகர் நிறைய இடங்கள்ல இருக்குது. மார்க்கு 8வது அதிகாரம் 22லிருந்து 26வது வசனத்தை நாம் வாசித்து பாருங்க. அப்புறம் பெத்சாயிதா ஊருக்கு இயேசு வந்தபோது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு வந்து அவன் கண்களில் உமிழ்ந்து கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டபோது மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றார். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்த போது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டார். இங்கே இந்த சம்பவத்தில் இயேசு 2 கட்டங்களாக குணப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது 2 தொடுதல் அந்த குருடனுக்கு அங்கே தேவைப்பட்டது அவனுடைய முழுமையான குணப்படுதலுக்கு. இயேசுவினுடைய ஒவ்வொரு அற்புதத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. எல்லாமே வித்தியாசமாக தான் சுகத்தை கொடுத்திருப்பார். இதனுடைய வழி நடத்துதல் தான் இதிலிருந்து எடுக்கப்பட்ட மருத்துவம் தான் நேச்சுரோபதி, இயற்கை மருத்துவம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பைபிளில் இருந்து தான் எல்லாமே காப்பி. மட் தெரப்பி, வாட்டர் தெரப்பி, இப்படி கர்த்தர் இயேசு இந்த உலகத்தில் இருந்த நேரம் அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் தான் நிறைய தெரப்பின்னு இப்போ போடுறாங்க. ஆனால் இங்கே பேதுருவின் மாமியாரை பொறுத்தவரை அவளை பற்றி பின்னர் எதுவும் கூறப்படவில்லை. அவரது இரக்கமான அன்பான தொடுதலால் அவள் பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை கொடுத்தது. யாராவது நம்ம பலவீனப்பட்ட உடனே சுகமடைஞ்ச உடனே நம்ம பணிவிடை செய்ய முடியுமா? ரொம்ப டயர்டாக இருப்போம். அதிலிருந்து மீள்றதுக்கே ஒரு 1 or 2 days ஆகும். இப்போல்லாம் 1 or 2 weeks தான், ஒரு சின்ன ஃபீவர் அண்ட் கோல்டு வந்தாலே. ஸோ நாமும் அப்படித்தான். இந்த உலகத்தில் எனக்கு வியாதியே இல்லை அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவளை கண்டது. ஆனால் இப்பொழுது அவர் நம்மையும் காண வேண்டும் என்றால் அதுக்கு தான் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை திடப்படுத்த தான் தேற்றரவாளனை தந்து கொண்டு போயிருக்கிறார். இந்த வார்த்தை இயேசுவாய் இருக்கிறார். அப்படி தேடும்போது அவர் நம்மை காணும், அவர் வல்லமை நம்மை தொடும். அதை தான் ஏசாயா 53:5வது வசனத்தில் அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். நம்மை தொடும்போது நாம் எழும்பி பிரகாசிப்போம், அவருக்கு ஊழியத்தை செய்வோம், உண்மையாக இருப்போம்.
நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நாம் ஜெபிப்போம். லவ்விங் கிரேஷியஸ் ஹெவன்லி ஃபாதர், உம்மால் கூடாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைப்பா. மனிதர்களால் முடியாத காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்திருக்கீங்கப்பா. எத்தனையோ மனிதர்கள் டாக்டருடைய ரிப்போர்ட் படி இன்றைக்கு இந்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் அவங்க இறந்து போவாங்கன்னு சொன்னாலும் கூட அந்த இடத்துல உங்களுடைய அற்புதம் கடந்து செல்லும் பொழுது அவங்க எத்தனையோ வருடங்கள் உயிரோடு வாழ்ந்து சாட்சியாய் மரித்த அனுபவங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்பா. இந்த ஒரு 2 வசனத்தில் கூட பேதுருவின் மாமியை நீங்கள் எப்படியாய் ஒரே ஒரு தொடுதலோடு நீங்கள் சுகத்தை கொடுத்தீங்களே. ஒரு வார்த்தை, உங்களுடைய ஒரு தொடுதல் எவ்வளோ ஒரு மகிமையாக இருக்கிறது. பேதுருவின் மாமியை தொட்ட மாத்திரத்தில் அவளின் ஜுரம் நீங்கி எழுந்திருந்து பணிவிடை செய்தாங்கல்ல, அது போலப்பா கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் எங்களுக்கு கொஞ்ச நாட்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதற்குள் வேலையை நாங்கள் துரிதமாக செய்ய, ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்திற்கு தயார்படுத்தவும், உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லவும், ஆத்துமா சரீரங்களில் ஒரு பெரிய ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தந்து மற்றவர்களுக்கும் அப்பா நாங்கள் ஒரு மாதிரிகளாக வாழவும், எங்களை பார்க்கிறவர்கள் உண்மை காணட்டும் அப்பா, எங்ககிட்ட ஒரு விசேஷம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளட்டும். அன்பான தகப்பனே, இன்னும் எங்களை பக்குவப்படுத்துங்க. உம்முடைய அன்பான அந்த வார்த்தை, உம்முடைய அன்பான தொடுதலை நாங்கள் உணர்ந்து கொள்ளணுமே. உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்பதற்கு நீங்கள் எங்களை தகுதிப்படுத்துங்க அப்பா. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பின் கரம் எங்களோடு இருக்கட்டும். வசனங்கள் ஒவ்வொன்று நாங்கள் கேட்கிற வசனங்கள் மெடிடேஷன் வேர்ட் மாத்திரமல்ல, இன்றைக்கு தியானிக்கிற அதிகாரங்கள் எல்லாவற்றிலும் அப்பா ஒவ்வொரு வசனங்களையும் ஆழமாய் அதற்கு டைம் கொடுத்து நாங்கள் பிஸி என்று ஓடாதபடி அப்போ அந்த பிஸியில் உங்களுக்கு அப்பா நாங்கள் ஒரு டைம் ஒதுக்கி உமக்காக உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய வேதத்தை வாசிக்கவும், பர்சனலி நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்மோடு அப்பா நாங்கள் உறவாடவும் நீங்கள் கிருபை தாங்கப்பா. நீங்கள் அதை விரும்புகிறீங்க. உண்மையில் நிலைத்திருந்தால் தான் அதிக கனிகளை கொடுக்க முடியும் என்று இருக்கிறது. ஓ தகப்பனே, இந்த நாள் முழுவதும் அப்போ அந்த வசனங்களோடு எங்களோடு பேசுங்க ராஜா. உம்முடைய அன்பின் கரம் எங்களை அணைக்கட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் அன்பின் பரமபிதாவே. ஆமேன்.